கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான வல்லமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 10 அதனுடைய 20வது வசனம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த இடத்திலே சீசர்களை ஊழியத்திற்காக அனுப்பி சீசர்கள் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு பலத்த கிரியைகளை ஜனங்கள் மத்தியிலே நடப்பிக்கிறார்கள். பிசாசுகள் ஓடி அதில் அதை பிடித்திருந்தவர்கள் விடுதலை பெற்று பலவிதமான அற்புத அடையாளங்கள் பிரத்யட்சமாக நடக்கிறதை கண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரங்களையும் வல்லமை நினைத்து ஆச்சரியப்பட்டு எங்களை ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்தபொழுது அதை சாட்சியாக அறிவிக்கிறார்கள். நாங்கள் இன்னென்ன ஊருக்கு போனோம், இன்னென்ன நபர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், பலத்த காரியங்கள் நடந்தது அப்படி என்று சொல்லி சந்தோஷப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அதை சொல்லுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் இயேசு சொன்னார், பிசாசுகள் ஓடுகிறது அல்லது ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது என்கிற அதற்காக சந்தோஷப்படாதிருங்கள். பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பெயர்கள், உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி சொன்னார். இந்த இடத்திலே ஒரு தேவ பிள்ளையை அல்லது ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவனை பின்பற்றுகிற ஒரு சீசனுக்கு எங்கிருந்து நிறைவான சந்தோஷம் எப்பொழுது எப்படி உருவாகும் என்று சொல்லுகிற அந்த நிலையை இங்கே ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். நம்மை கொண்டு நடப்பிக்கிற அல்லது நம்மை கொண்டு நிறைவேற்றப்படுகிற அல்லது நமக்கு உண்டாகிற தெய்வ செயல்கள் முழுமையான சந்தோஷத்தை கொடுப்பதல்ல. நம்மை கொண்டு நடப்பிக்கிறவைகளை குறித்து நாம் பேசுவோம் என்றால் அது பல நேரங்களில் பெருமையாக கூட மாறிவிடும். ஆனால் அது சில நேரங்களில் சங்கடமாக கூட மாறிவிடும். உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்த வேண்டியது இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற இதெல்லாம் இங்கே இப்படி அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, இதை குறித்து சந்தோஷம் அல்ல. நீங்கள் வரப்போகிற சமாதானம் அற்ற நிம்மதியற்ற நரக ஆக்கனை நின்று விடுவிக்கப்படும்படியாய் பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிலையான நிறைவான சந்தோஷத்தை அங்கே அனுபவிக்கவும் சந்தோஷப்படவும் ஏதுவான அந்த இடத்தை நீங்கள் அடைவதற்கு பாத்திரவான்களாய் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகம் மெய்யான எங்கே சந்தோஷப்பட வேண்டுமோ அங்கே சந்தோஷப்பட விரும்புவதில்லை. ஒரு காரியம் நடந்தால், ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டால், தான் செய்த ஒரு காரியத்தை ஒரு மிகையாக பேசப்படுமானால் அதை குறித்து பேசி தங்களை பெருமையாக எண்ணிக்கொள்ளுகிற இந்த கிறிஸ்தவத்தின் நடுவில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பூமியிலே நடக்கிற அற்புதங்களோ அடையாளங்களோ இல்லது பிசாசு துரத்தப்படுதலோ அதுவல்ல. அதில் சந்தோஷம் அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷம்தான் நிறைவான சந்தோஷம். அந்த நிறைவான சந்தோஷத்தை நோக்கி நாம் இன்னும் அதிகமாக முன்னேறுவோம். உலகத்திலே ஆண்டவர் தருகிற நாட்களிலே சீசர்களாய் இருந்து தேவன் கட்டளையிட்ட அவருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக செய்வோம். பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், பல விடுதலைகள் நம்ம உண்டாகும் பொழுது அதே நினைத்து பெருமை கொண்டு நம்மை அழிவுக்கு நேராய் சென்று விடாதபடி மெய்யான சந்தோஷத்தை நித்திய ஜீவனிலே பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு பரலோக ராஜ்யத்தின் அந்த எழுதப்பட்ட பெயர்கள் கிறுக்கப்படாதபடிக்கு கடைசி வரையும் காத்து கொள்ள ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே நிலை நிற்க ஜாக்கிரதையாய் இருந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் நிறைவான சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தோடு தந்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா.
ஒரு சீசனை, ஒரு தேவ பிள்ளையை அனுப்பி ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறீர். அந்த கிரியை ஆண்டவரே பூமியிலே பெருமையாய் பேசி சந்தோஷப்படுவதற்காக அல்ல கர்த்தரே, அது நிரந்தரமான சந்தோஷமும் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பெயர்கள் கிறுக்கப்படாதபடி ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே முடிவறியந்தும் அது காக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற அந்த நாள்தான், அந்த 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 பாக்கியம்தான் நிறைவான சந்தோஷம் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லித்தரீங்கப்பா. எங்களை கொண்டு நடப்பிக்கப்படுகிற கிரியைகள் எங்களை கொண்டு பல ரட்சிக்கப்படலாம், பல அற்புதங்கள் நடக்கலாம். அவைகளை குறித்து பெருமை பாராட்டி எங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து பெயர்கள் கிறுக்கப்படுகிற அளவிற்கு பெருமையாய் நடந்து விடாதபடி தகப்பனை தாழ்மையோடும் பணிவோடும் எங்களை கொண்டு நடப்பிக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜீவ புஸ்தகத்தில் கடைசி வரைக்கும் பெயர்கள் கிறுக்கப்படாதபடி கவனமாய் நடந்து அந்த மெய்யான சந்தோஷத்துக்குள் பிரவேசித்ததை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவரை நடத்தி செல்வீராக. அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.